இன்னைக்கு டேம் செல் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேம் செல் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். ஆரியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராஜ்யம், அதாவது பாகுபலி படத்துல வர மாதிரி மகிழ்மதி எப்படி ஒரு மிகப்பெரிய ராஜ்யமோ அந்த மாதிரி ஆரியன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜ்யம். ஆரியன் ராஜ்யத்தில் இருக்கிற இளவரசருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வறுமையில் இருக்கிற ஒரு சின்ன ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல தான் நம்ம ஹீரோயின் இளவரசி எலோடி இருக்காங்க. எலோடிய பொண்ணு கேட்டு ஆரியன் ராஜ்யத்திலிருந்து வந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பா ராஜாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா ராணி நம்ம ஹீரோயின் எலோடி அவங்களுடைய தங்கச்சி அப்படின்னு ஃபேமிலியா எல்லாருமே கிளம்பி ஆரியன் ராஜ்யத்துக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம ஆரியன் ராஜ்யத்திலே இளவரசரை மீட் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இளவரசர் ஒரு விஷயத்த சொல்றாரு. எங்களுடைய ராஜ்யத்துல ஒரு வழக்கம் இருக்கு. எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே இதை பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவியா இருக்கிற நாம சேர்ந்து ஒரு சடங்கு செய்யணும். அதனால நீயும் நானும் இப்ப இந்த சடங்கு செய்யறதுக்காக போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குகைக்கு கூட்டிட்டு போய் அந்த சடங்கை செய்யறாங்க. அந்த சடங்கை செஞ்சு முடிச்சதுமே ஹீரோயின் எலோடிய இளவரசர் தூக்குறாரு. தூக்கி அந்த குகையில இருந்து பள்ளத்துல தூக்கி போட்டு கொலை பண்றாரு. அவ்வளோ அடி ஆழத்துல விழுந்தும் ஹீரோயின் சாகல. இப்படியோ அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குகையில ஒரு கொடூரமான டிராகன் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல நம்மள கல்யாணம் பண்ணி இந்த டிராகனுக்கு பலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணாங்க, இதுக்காக இளவரசர் ஹீரோயினை அந்த டிராகனுக்கு பலி கொடுக்க நினைச்சாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோயின் எலோடியை மட்டும் தான் டிராகனுக்கு பலி கொடுத்தாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிறைய இளவரசிகளை டிராகனுக்கு பலி கொடுத்தாங்களா? இப்ப அந்த குகையில டிராகன் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் எலோடி கொடூரமான அந்த டிராகன் கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சு குகையிலிருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தோடைய ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருக்காங்க. சீன் பை சீன் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்திருக்காங்க. படத்தில் வர ஹீரோயின் கேரக்டர் ரொம்பவே போல்டோ தைரியமாகவும் ரொம்பவே சூப்பராகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் வர விஎஃப்எக்ஸ் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிராகன் வர சீன் எல்லாமே ஹாரர் எலமெண்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தில் ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யாரும் நமக்கு எதையும் சும்மா தரமாட்டாங்க. இப்படி யாராவது ஏதாவது நமக்கு சும்மா தராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி பெரிய ஆதாயம் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆப்பையும் நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க. படத்தில் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டலாக படம் எப்படி இருக்குன்னா, டேம் செல் அப்படிங்கிற இந்த படம் ஒரு பக்கா அட்வென்ச்சர் ஆக்ஷன் கலந்த ஒரு ஃபேண்டசி படமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் இப்போ தமிழில் இருக்குது. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. படத்தில் எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை. அதனால் ஃபேமிலியோடவே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சூப்பரான நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவையாச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டேன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.